தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவன் ஐயோ ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தி, எங்களை கெடுக்கவா வந்தி, உம்மை இன்னார் என்று அறிவே, உம்மை இன்னார் என்று அறிவே, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று. நீர் தேவனுடைய பரிசுத்தர். சாத்தான் சொல்றான், நீர் இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். இதை கேட்ட உடனே ஆண்டவர் இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு போ என்று சொல்லி பேசாதிருக்கும்படி சொன்னார். ஏன்னு கேட்டா, பிசாசின் மூலம் இயேசு சாட்சியை பெற விரும்பவில்லை. அவர் சாட்சி உள்ள தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆனா பிசாசி மூலமாக சாட்சி பெற விரும்பல. ஆகவே தான் பிசாசு அமைதியா இருக்கும்படி அடக்கினார். பாருங்க அருமையான கத்திரி பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை நீங்க பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவராம்? முதல் அதிகாரத்துல 16 முதல் 20 வசனத்துல ஒரு மனிதனின் வாழ்வை தலைகீழாய் மாற்றுகிறவர் இயேசு. உங்களை மனிதரை பிடிக்கலாக்குவேன் வாருங்கள் என்று சொல்ல புறப்பட்டு போனார்கள். அவர்கள் வாழ்க்கையே தலைகீழாய் மாற்றினார் இயேசு. 23 முதல் 28 வசனத்துல சாத்தானின் கிரிகளை அழிக்கிறவர் இயேசு. 29 முதல் 34 வசனத்திலேயும் 40 முதல் 45 வசனத்திலேயும் வியாதிகளை நீக்கி சுகம் கொடுக்கிறவர் இயேசு. 35 முதல் 39 வசனத்துல ரட்சிப்பின் செய்தியை அறிவித்து ராஜ்யத்தை கட்டுகிறவர் இயேசு. இப்படி சுகம் கொடுக்கிறவர், பிசாசு கிரிகளை அழிக்கிறவர், வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிறவர் இயேசு. இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை, நல்லவரை அன்றைக்கு இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? யோவான் 1:46 நாசரேத்திலிருந்து நன்மை வருமா என்று சொன்னார்கள். நாசரேத்திலே இயேசு வளர்ந்தார். ஆக இயேசுவுக்கு சொல்லுவது, அங்கிருந்து எப்படி ஒரு நல்லவர் வர முடியும், நன்மை வருமா என்று சொன்னார்கள். அப்படியானால் ஆக இவர் மூலம் எப்படி நன்மை வரும், இவர் எப்படி தீர்க்கதரிசியா இருக்க முடியும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது பாருங்க. நன்மை செய்கிறவராய், ஆக விடுதலை கொடுக்கிறவராய், சுகம் கொடுக்கிறவராய், சமாதானம் கொடுக்கிறவராய், இன்னும் சொல்ல போன அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இன்னும் நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று பார்க்கிறோம். இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாமல் இருக்கலாம். இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, இவர் எதையாகலும் செய்யக்கூடுமா என்று ஒருவேளை சந்தேகத்தோடு ஒரு கேள்வி எடுக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு யார் என்றால் நன்மை செய்கிறவர், ஆக விடுதலை கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கும் அதை செய்ய வல்லவராய் வந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தத்துக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள், உங்களுக்கு மென்மேலும் நன்மை செய்வார், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.